ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் க்யூப்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கலாம். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெந்திருக்கா உருளைக்கிழங்கு அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரொம்பவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இது பாருங்கள், உடைச்சா உடஞ்சிருது. அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு நிமிஷம் போல் வதங்கினதும் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மசாலா கரிஞ்சு போயிடக்கூடாது. கரிஞ்சு போகாமல் இதை பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு உடஞ்சி போயிடக்கூடாது. பார்த்து பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அப்படியே போட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும். அதனால தான் பொறுமையாக கலந்து விட சொல்கிறேன். நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி குக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே நல்லா தாராளமாக அதை கலந்து விட்டுக்கலாம். இந்த கலந்து விடுறப்போ மசாலா ஒட்டலை அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து இதை கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கலந்து விட்டாலே இது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இருந்தாலும் ஒட்டலை அப்படின்ற பட்சத்தில் மசாலா சரியாக ஒட்டலைன்ற பட்சத்தில் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து இது கலந்து விட்டிங்கன்னா பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.